ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நேத்தியோட கண்டினியூட்டி தான். லேயராக என்னமோ லேயர் பிரியாணி மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஸோ இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்மளோட ஹேர் கேருக்கு தான். ரீசெண்டாக ரொம்ப ஹேர் டேமேஜ் பண்ணி எதுவுமே கேர் பண்ணி எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு சில ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணும் போதே நமக்கு தடங்களாக பலது வந்துடுது. ஸோ இன்றைக்கி இதில் என்னென்னலாம் நான் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, பார்க்குறதுக்கு வந்து நிறைய மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிர் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். நானும் சும்மா குத்து மதிப்பாக அள்ளி போடுறது தான். சீயக்காய் வந்து நான் ஃபுல்லாகவே இருக்கும்ல, காயாகவே இருக்கும்ல, அது வந்து ஒரு 2-3 துண்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து முக்கியமாக இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா பாதாம் பீசன். இது வந்து ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சது. ஓவர் நைட்டுன்னு சொல்கிறத விட நேற்று ஈவினிங்கே நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ எல்லாமே நல்லா ஊறினதுக்கு அடுத்து அப்படியே நம்ம டேரெக்டாக சாரில் மாற்றி அரைக்க போகிறோம். ஸோ இதில் தண்ணி நம்ம ஊற வச்சதே போதும். எனக்கு நைட்டு ஒரு 9 o'clock கிட்ட பார்த்தேன், ஓப்பன் பண்ணாமல். அப்போவே இந்த நமக்கு விசிபிளாக தெரியுது இல்லையா? ஸோ அதனால் அந்த பாதாம் பீசன் நல்லா ஊறி கொஞ்சம் நல்லா பம்மாய் வந்துருந்துச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஷர்விலாம் ஸ்கூல் அனுப்பிட்டு தான் இந்த ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பக்கம் இட்லி, ஒரு பக்கம் வந்து ரைஸ் வந்து ஷர்விக்காக வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வெசல்ஸ் வந்து அப்படியே நிறைஞ்சிருக்கு. அம்மா தான் அந்த ஒர்க் பார்த்துக்கிட்டாங்க. நான் அப்படியே பேக் டு பேக் அப்படியே எல்லாத்தையுமே, ஏன்னா இப்போ தான் நான் க்ளீன் பண்ணி ஒரு விதமாக மைண்டை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அகைன் அப்படியே நான் அடுக்கி வச்சிடலான்னு சொல்லி அடுக்கி வச்சுட்டேன். நிறைய ஸ்பேஸ் இருக்கும், ஏன்னா வந்து தேவையில்லாதெல்லாம் நேத்தியே நான் எடுத்து ஒரு சாக்கில் போட்டு கட்டி வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா பாதாம் பிசன்லாம் வந்து கீழே அப்படியே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஷர்விக்கு ஃபஸ்ட்டு நான் ஐடியா கிடையாது அவளுக்கு கொடுக்கலான்னு. நேற்று ஈவினிங் நான் சொல்லியிருப்பேன் விலாகில் வந்து ஷர்விக்கு இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி வைக்க போகிறேன் அப்படின்னு. பட் நேற்று ஈவினிங் வந்து மழை வந்ததுனால நான் அவளுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி அவளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இதை போட்டு சீயக்காய் நமக்கு போட்டிருக்கோம்ல, அதனால் வந்து ஒரு அரப்புத்தூள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வைக்கும் போதே எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் வச்சு, ரைஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துடலான்னு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஸோ சடனாக ஒரு பிளான், எக் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம இது ஒரு விலாகில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால நான் இதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, அப்படியே டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ 2 வெங்காயம் அளவுக்கு, ஒரு 4 பூண்டு, ஜீரகம், பெருஞ்சீரகம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது மட்டும் சேர்த்து ஒரு குறப்பாக அரைச்சி நம்ம அப்படியே ஆயில் ஊற்றி எந்த தாளிப்புமே இல்லாமல் இது டேரெக்டாக போட்டுற வேண்டியதான். இதில் நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பவுடராக போட்டுக்கிட்டேன். இன்னும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்துக்க வேண்டியதான். அது கலர் மாறி கொஞ்சம் நல்லா அதில் ஃப்ரை ஆனோடனே நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் சால்ட்டு வந்து இதிலே மிக்சிங்லேயே நம்ம போட்டிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு அது பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரைஸில் போட்டுக்கலாம், இல்லை இதை மிக்ஸ் பண்ணும் போதே போட்டுக்கலாம். இது ஒரு சைடிஷ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி ரைஸில் தான் பண்ண போகிறேன். ஷர்விக்கு எப்போயுமே நான் வந்து ரைஸ் கொஞ்சம் குழஞ்சது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா குக்கரில் வைக்கிறது ஆஃப்டர்நூன் என்ன ஆகிடும்னா கொஞ்சம் நல்லா இதாகிடும். ஸோ அந்த அளவுக்கு அவள் சாப்பிட மாட்டான். நான் இன்னும் பழக்கப்படுத்தலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நான் நிறைய ஓல்டு வீடியோலலாம் நான் சொல்லியிருப்பேன், ஷர்விக்கு கொஞ்சம் சாதம் இதாக இருந்தால் கூட நான் நல்லா மசிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. ஏன்னா டைஜஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஆகணும் அப்படின்னு. ஒரு பக்கம் அப்படியே இட்லிக்கு வந்து சட்னி ரெடி பண்ணிடலான்னு தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே வந்து சாரில் மாற்றி சட்னி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த சாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குலைவா இல்லாமல் வச்சுக்கணும். நான் ஷர்விக்காக அது மாதிரி பண்ணியிருக்கேன். அவள் இங்கே சாப்பிட்றதுக்கு அப்புறம் டிஃபன் பாக்ஸ்க்கு அது கரெக்டாக இருக்கும். அது தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நான் சாப்பிட்டுப்பேன். ரொம்ப இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு எதுவுமே செய்ய தோணலைங்கிறப்ப டக்குன்னு இது பண்ணிவிடுவேன். மிளகு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காரம் எல்லாமே நான் அவளுக்கு ரொம்ப இன்னும் கொடுத்து பழகலை. அப்படி தான் வேறு ஏதாவது ஒரு சட்னி சாப்பிட கொடுத்தோம்னா ரொம்ப காரம்னு சொல்லுவாள். பிரியாணி இல்லை கடையில் ஏதாவது சாப்பிடும்போது அப்போ காரமே தெரியாது மேடம்க்கு. ஸோ அதனால் நான் இன்னும் செய்கிறதுல வந்து காரம் சேர்க்காமல் இருக்கேன். இப்போ வந்து அவளுக்கு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன், இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவுமே நான் அவ்வளோ இது கம்பல் பண்ணி ஊட்டி பாதி அவள் வாய்க்கு பாதி அவள் வாய்க்குன்னு போவோம். நிறைய ரீல்ஸ் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். லிமிட்டை தாண்டி அம்மா என்ன பண்ணுவாங்க, சாப்பிடலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வாயில் வச்சுட்டு வந்துடுவோம் இல்லையா? ஸோ அப்படி தான் நடக்கும் நிறைய டைம் எனக்கும் ஷர்விக்கும். அடுத்து வந்து ஒரு பக்கம் வந்து சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மிக்சிங் வந்து போட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு சால்ட் கொஞ்சம் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ மார்னிங் ரொட்டீன் எப்பயுமே எனக்கு இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்கிறத விட இன்னும் ஹரிபரியாக கூட எனக்கு இருக்கும். அந்த 9 மணிக்கு அவளை ஸ்கூலில் அனுப்பிட்டு அப்புறம் நான் உட்கார்ந்துருப்பேன். ஒரு 10 நிமிஷம் வந்து உட்காந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அவளை அனுப்புறது ப்ரெஷர் கிடையாது. பேக் டு பேக் நம்ம வந்து அந்த 9 மணிக்குள்ளே அவளை ரெடி பண்ணி விடணுமே அப்படிங்கிறது தான் ப்ரெஷரே.
இது நான் பண்றதுக்கே எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்பயே இப்படி இருக்கியேடி, கும்பகோணம்லாம் அனுப்புற, 7 மணிக்கு அனுப்புறேன்னா என்ன பண்றது அப்படின்னு. 7 மணிக்கு அனுப்புனா நான் என்ன பண்ணுவேன், 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த 7 மணி வரைக்கும் இதே மாதிரி ஹரிபரியா அலைஞ்சிட்டு அப்பா அப்படின்ட்டு இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஷர்விக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ணோம் இல்லையா, நல்லா ஆயில் வச்சுட்டு அவளுக்கு வந்து அந்த நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட் போட்டு நல்லா வந்து தலை வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவளுக்கு ஒரு பூனைக்குட்டி ஜடை மாதிரி, இது வந்து நான் ஷர்விக்கிட்ட பூனைக்குட்டி ஜடைன்னு சொல்லுவேன், ஏன்னா 2 சைடும் வந்து அந்த சிண்டு தொங்குது இல்லை, அதனால அது நான் பூனைக்குட்டி ஜடைன்னு சொல்லுவேன். ஸோ அதை மாதிரி அவளுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டேன். லைட்டாக வந்து ஹேர் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, ஆனால் லைட்டாக ஆயில் தெரியுது, ஏன்னா நம்ம வந்து அந்த அரப்புத்தூள் போடாமல் இதை மாதிரி போட்டு இது பண்ணதுனால என்னன்னு தெரில. பட் ஈவினிங் வரும்போது நல்லா அப்படியே ஷாம்பு வாஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நான் என்னோட ஹேருக்கு வந்து ஆயில் முதல் நாள்லாம் அப்ளை பண்ணி தான் இருந்தேன். அப்பயுமே என்னோட ஹேர் வந்து நல்லாவே பறந்து போயிடுச்சு. நல்லா ஷாம்பு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிலே இல்லாமல் அவளை இன்னும் நல்லா தேய்ச்சி இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ தென் வந்து ஷர்விக்கு முடிச்சாச்சு, அப்பாவுக்கு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அம்மாவுக்கு வந்து ராகி தோசை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து தோசைக்கு ராகி மாவும் கோதுமை மாவும் நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ ராகி மாவு மட்டும் தனியாக நான் தோசை பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப லிக்விடாக பண்ணி நம்ம ஊற்றுவோம் இல்லையா, இப்பயும் அப்படி தான் நான் ஊற்றுவேன். இருந்தாலும் அது இன்னும் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் கிறிஸ்பி ஆகிடுது. ஸோ அதனால் எனக்கு அது சரியாக பண்ண தெரியல. நான் இன்னும் யூடியூப்பில் அதை செக் பண்ணவும் இல்லை. எப்போயுமே நான் என்ன பண்ணிவிடுவேன்னா கோதுமை மாவும் ராகி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லிக்விடாக கலந்துப்பேன் உப்பு போட்டுட்டு. டேரெக்டாக நல்லா கல் சூடானோன்னு ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்துடும். ஸோ அது கோதுமை மாவு மிக்ஸ் ஆலையா என்னன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் யாராவது ராகி மட்டும் போட்டு தோசை ஊற்றுவீங்க அப்படின்னா அது எப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மாவுக்குலாம் வந்து சுகர் இருக்குது, ஸோ அதனால் ராகி இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணுமேனு. இதெல்லாம் என்னோட டைம் பார்த்திங்கன்னா நான் ஷாப்புக்கு சீக்கிரம் கிளம்பி கூட போகலாம், அவங்க வந்து அவங்களுக்குன்னா பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம பண்ணி கொடுத்தா தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் இப்போ போயிட்டேன் அப்படின்னா அவங்க இட்லியே சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து ராகி மாவு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஒரு தோசை ஊற்ற இன்னொரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போவேன். ஸோ எல்லா நாளும் நம்மளால முடியாது, பட் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து தோசை ஊற்றி தரவா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கும் ஓகேவா இருந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துருவேன். மற்றபடி ரொம்ப பிஸி டைம்ஸ்லாம் வந்து தோசை இட்லி அது மாதிரி நார்மலாகவே சாப்பிட்டுப்பாங்க. ஸோ ராகி தோசை வந்து டேஸ்ட் வைஸ் எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் ஹெல்த் வைஸ் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை விட எனக்கு கூழ் அந்த களி அது மாதிரி சாப்பிட்டுட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதுக்கு வந்து இந்த மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, அந்த புளி குழம்பு எல்லாமே செட் ஆகிடும். அப்படி எதுவுமே இல்லைனாலும் கொத்தரை வத்தல் அதை வத்தல் கூட சேம் காம்பினேஷன் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த தோசை வந்து இன்னும் நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கல. ஸோ யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை மாதிரி ஒரு 2 தோசை வந்து நான் ஊற்றிட்டு அடுத்து நான் கிளம்ப போகிறேன். செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் வெள்ளி வந்து நம்ம ஹேர் வாஷ்க்காக தான். நான் வந்து இன்றைக்கி வந்து எப்போவும் நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசு உறுத்தலாக இருந்துச்சு, ஹேர் கேரே பண்ணுறது இல்லைன்னு. அதனால தான் அந்த ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். அகைன் நான் வந்து ஷர்விக்கு போக பேலன்ஸ் இருந்ததில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம விட்டுறணும். அது ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஹேரில், அதனால நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொரப்பாலாம் இருந்துச்சு அப்படின்னா டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஹேர் பேக்கில் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு ரிசல்ட் தரும் அப்படின்னு எனக்கு தெரியல. நமக்கு பாதாம் பிசின் மட்டும்தான் தெரியாதே தவிர பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குற ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தானே. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்கிற நம்பிக்கையில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஹேர் வாஷ் பார்த்திங்கன்னா என்னோட ஹேர் வந்து நல்லாவே இருந்துச்சு. இதை விட அடுத்த நாள் நம்ம ஆயிலெலாம் வச்சதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும் இல்லையா, ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட ஷைனிங்காக தெரிய ஆரம்பிச்சிச்சு. சாமி கும்பிட்டுட்டு ஷாப்புக்கு ரெடி ஆகிட்டேன். ஷாப்புக்குலாம் போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபேஸில் எதுவும் அப்ளைலாம் பண்ண மாட்டேன். ஸோ சாமி மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய ஹேர் வந்து இப்போ ஈரமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே நான் வந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தேன், உங்கள் வீடியோவில் கேட்டிருந்தேன் உங்களுக்கு ஸ்டிக் வச்சு நம்ம வந்து கொண்டை போடுவோம்ல, ஸோ அதை மாதிரி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ பொறுமையாக இல்லைன்னா அதை போட்டு காட்டலான்னு. ஸோ அது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஹேர் பாருங்கள் நல்லாவே ஷைனிங் தெரியுது. ஸோ இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலைனாலும் மந்த்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணலாம். நான் ஷாப்புக்கு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு என்னோட ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம அந்த பிரைடல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஜுவல்லரி வந்து நான் கேர் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக அந்த ஒரு இயர்ரிங்ஸ் எல்லாமே அதோட செட்டில் இருக்கணும். ஆனால் எல்லோரும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயரிங்ஸ்லாம் மாற்றி எடுப்பாங்க. இதோட ஜுவல்லோட இயரிங் எனக்கு இதுக்கு செட் ஆகுது சிஸ்டர் அப்படி அப்படின்னு எடுப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் திருப்பி அகைன் வந்து நான் சூஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். என்னோட ஹேர் வந்து கடைக்கு வரும்போது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் சீப்பு வச்சு சீவவே மாட்டேன், கையால் இது மாதிரி பண்ணிப்பேன். ஏன்னா வந்து அப்போ ரொம்ப ஹேர் வந்து வீக்காக இருக்குமோ என்னவோ தெரியல, ஈரமாக நம்ம சீவனோம்னா கொத்தாக முடி கைண்டு வந்துடும். ஸோ இதையே நான் வந்து ஹேர்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஸோ கையாலேயே ஒரு கிளிப் மட்டும் போட்டுட்டு முடிச்சு விட்டுட்டேன்.
ஸோ கொஞ்சம் சிக்காக இருந்தாலும் இப்போ நம்ம எடுக்காமல் ஆயில் அப்ளை பண்ணிட்டு எடுக்கிறது பெட்டர் நான் நினைப்பேன். வீட்டுக்கு வந்தோன்னே அம்மா வந்து அந்த கீரை வந்து கொதிக்க வச்சு தண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எனக்கும் இது வந்து இங்கே தான் கீரை வந்து அந்த உருவிருப்பாங்க போல் ஒவ்வொரு கீரையாக. ஸோ அதனால் இது கிடைக்கே தவிர அந்த கீரை தண்ணிக்காக நான் அந்த போஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இந்த கீரையை. ஸோ அகைன் வந்து வெயிலில் போயிட்டு வந்தோமா நல்லா ஒரு ஃபேனை போட்டுட்டு வாசல்லே உட்காந்து கீரை தண்ணியில் உப்பு போட்டிருப்பாங்க, ஜீரகம் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரிலாம் இருக்காது. ஸ்கின்னுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. ஸோ நம்ம பிளாக்காக இருக்கமோ ஒயிட்டாக இருக்கமோ, ஹேர் லாங்காக இருக்கோ கம்மியாக இருக்கோ, ஸோ நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம லவ் பண்ணணும். ஸோ இதை எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. ஸோ இதை மாதிரி vlogsலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then bye from கீர்த்தி.